ஒரு ராஜா என்ன பண்ணாரு, 10 வேட்டை நாய்களை வளர்த்தாரு. அந்த 10 வேட்டை நாய் ஒன்றுமே ரொம்ப கொடூரமான நாய். ராஜா எதுக்காக அந்த வேட்டை நாயை பயன்படுத்துவார்னா, தனக்கு யார் பிடிக்கலையோ இல்லை யார் தவறு பண்ணாலும் ராஜா என்ன பண்ணுவார்னா அந்த வேட்டை நாய் இருக்க அறையில் தூக்கி போட சொல்லுவார். அந்த வேட்டை நாய் என்ன பண்ணால் அவங்கள கடித்து கொன்னுடும். இதுதான் தண்டனை கொடுத்துருந்தாரு ராஜா. இப்படி தான் என்னாச்சுன்னா, அரண்மனையில் மந்திரி என்ன பண்ணார், ஒரு சின்ன தவறு ஒன்று பண்ணிட்டாரு. உடனே ராஜா சொல்கிறாரு, மந்திரிக்கு இதே தண்டனை தான், அந்த வேட்டை நாய்கள் இருக்க அறையில் தூக்கி மந்திரி போடுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு விடுறாரு. உடனே மந்திரிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக போச்சு. ராஜா, நான் உங்கள்கிட்ட 10 வருஷ காலம் வேலை பார்த்துருக்கேன், உண்மையாக தானே இருந்திருக்கேன், ஏதோ ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு, என்னை மன்னிச்சிடுங்க ராஜா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, கதறாரு மந்திரி. உடனே ராஜா சொல்கிறாரு, உனக்கு இதான் தண்டனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ மந்திரி சொல்கிறாரு, ராஜா, நான் உங்கள்கிட்ட 10 வருஷ காலம் வேலை பார்த்துருக்கேன், எனக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, எனக்கு சின்ன சின்ன கடமைகள்லாம் இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் தண்டனையை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் மந்திரி. உடனே ராஜா யோசனை பண்ணுறாரு, சரி 10 நாள் தானே, சரி இப்போது 10 நாளைக்கு பிறகு உனக்கு இந்த தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா போயிடுறாரு. இப்போ மந்திரிக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ மந்திரி என்ன பண்ணாருன்னா, முதல் வேலையாக நேராக அந்த வேட்டை நாய்ங்க இருக்குல்ல அறை, அந்த அறைக்கு போகிறாரு. அந்த வேட்டை நாய் ஒன்று ரொம்ப கொடூரமான நாயாக இருக்குது. உடனே மந்திரி மெல்ல போய் அந்த வேட்டை நாய்களுக்கு முதல்ல உணவு வைக்கிறாரு, பிறகு தண்ணி வைக்கிறாரு, பிறகு அந்த வேட்டை நாய்களோட ஃப்ரெண்டாக அவருக்கு முயற்சி பண்ணுறாரு. பிறகு என்ன பண்ணுறாரு, அந்த வேட்டை நாயை குளிப்பாட்டுறாரு. குளிப்பாட்டி அந்த நாய் கூட சகஜமாக இருக்க பழகினார். இதில் ஒரு நாள் 2 நாளில் அந்த 10 நாளுமே அந்த வேட்டை நாயை கூடயே இருந்தார் அந்த மந்திரி. 10 நாள் முடிஞ்சோடனே ராஜா என்ன பண்ணார், தன்னோட சேவகனை கூப்பிட்டு மந்திரியை தூக்கி அந்த வேட்டை நாயை இருக்க அறையில் தூக்கி போடுங்கன்னு சொல்லி உத்தரவு விடுறாரு. உடனே சேவகன்லாம் என்ன பண்ணுறாங்க, மந்திரியை தூக்கி அந்த வேட்டை நாய் இருக்க அறையில் தூக்கி போடுறாங்க. இப்போ அந்த வேட்டை நாயெல்லாம் என்ன பண்ணுச்சு, அந்த மந்திரியை பார்த்தோன்னா மந்திரிக்கிட்ட வந்து வாலாட்டிக்கிட்டு அவங்ககிட்ட வந்து நின்றுச்சு. இதை பார்த்தோன்னா ராஜாவுக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. வேட்டை நாய் எப்படி அவன்கிட்ட இப்படி ஃப்ரெண்ட்லி ஆச்சு, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டார் ராஜா மந்திரிகிட்ட. அதுக்கு மந்திரி சொல்கிறாரு, ராஜா, நான் இந்த 10 நாளுமே இந்த வேட்டை நாய்ங்க கூட தான் இருந்தேன், 10 நாள் இதுங்களுக்கு நான் சேவை பண்ணேன், அதனால எனக்கு ஃப்ரெண்டாக ஆகிட்டு, நான் உங்கள்கிட்ட 10 வருஷ காலம் வேலை பார்த்தேன், நீங்கள் என்னை புரிஞ்சிக்கவே இல்லைங்களே ராஜா, எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்டீங்களே. ராஜா என்ன சொன்னால், ஆமாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன தெரியுமா பண்ணார், தன்னோட சேவகனை கூப்பிட்டாரு. இங்கே கூப்பிட்டு அந்த முதல்ல இருக்குல்ல குளம், அந்த முதல்ல இருக்க குளத்தில் தூக்கி இந்த மந்திரியை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா போயிட்டார்.